ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவுக்கு தேவையான ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எழுத தேவையில்ல, நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் தமிழில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடியே ஏஐ வந்திருக்கு. அது மூலிமா நம்ம ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலான்ட்டுன்னு. ஆனால் ஏஐயில் ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணுறப்போ தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது, இங்கிலீஷில் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் கூகுளில் பார்த்திங்கன்னா புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. அது மூலயமா நம்ம பார்த்திங்கன்னா தங்கிலீஷ் மூலியமாக நம்ம பார்த்திங்கன்னா எழுதுகிறப்போ ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதுவே தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதை எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்து இதில் சர்ச் பாரில் கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லி சர்ச் கொடுங்க. இந்த மாதிரி சர்ச் கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு லிங்க்காகவே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல கூகுள் ஜெமினின்ட்டுன்னு. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் கொடுங்க. சப்போஸ் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு சரியான முறையில் உங்களுக்கு வர தெரியலனா இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். இல்லை நீங்கள் கூகுள் மூலியமாகவே சர்ச் பண்ணி உள்ளே வரலாம். இதை நான் கிளிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சாட் வித் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்டு ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு தேவைன்னா படித்து பாருங்கள், இல்லைனா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் கிளிக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்க தானே, அப்போ யூஸ் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வெல்கம் டு ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஹலோ என்னோடய நேம் கொடுத்துருக்காங்க. அது கீழே பாருங்கள், இன்டர்வியூ ப்ரொமோட் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னோட யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பப்ளிக்கில் போடக்கூடாது, அன்லிஸ்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன், புது யூடியூபர் இந்த தவறை செய்யாதீங்க, வீடியோவை ப்ரைவேட்டில் போடாதீங்க, 10K வியூஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டைட்டிலில் தமிழ்லையும் இருக்கும், தங்கிலீஷ்லையும் இருக்கும். யூடியூப்ன்றது தான் அதோட நேம், ஆனால் யூடியூபர்ன்றது தங்கிலீஷ். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அது வெப்சைட்டுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா அதை நான் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், அதை நான் கிளிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சுங்க. இதில் பாருங்கள், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷும் தங்கிலீஷும் அதோட பார்த்தீங்கன்னா தமிழும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பாருங்கள், புது யூடியூபர்களே உங்கள் வீடியோக்களின் பார்வையாளர்களை அதிகம் விரும்புகிறார்கள், 100K பார்வையாளரை கவனம் கண்காணிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா வீடியோ நல்லா, அதாவது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எப்படி நம்ம பார்த்திங்கன்னா மேக் பண்ணணும், அதாவது வீடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டாக தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும், அதாவது தமிழில் நம்ம எப்படி படிப்போமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூகுளே பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை தமிழில் எழுதி கொடுக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 3 டாட்டு கிளிக் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணி ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஷேருன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஷோ டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 விதமான உங்களோட வீடியோட ஸ்கிரிப்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது அதை வந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்டாக மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகலை, நம்ம வந்துட்டு புதுசாக வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளிக் கொடுத்து புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எழுதிக்கலாம். அதாவது வந்துட்டு டைட்டில் கொடுத்தா அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் பழைய இதுக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக பேக் வந்தாலுமே போதும், அதை பழைய இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கொண்டு வந்துடும். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வீடியோவோட ஸ்கிரிப்டை தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது வந்துட்டு ஏஐ மூலியமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. ஆனால் கூகுள் நிறுவனம் நம்ம வீடியோவுக்கு தேவையான தமிழ்லேயே ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு யூடியூப் டிப்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.